தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்களோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். மோடி அரசாங்கம் வக்ஃப் வாரியத்தில் புதிய ஒழுங்காற்றுகளை கொண்டு வந்திருக்காங்க. புதிய சட்ட திருத்தங்களை கொண்டு வரதுக்காக மசோதா பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்காங்க. எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக எதிர்த்திருக்காங்க. இது ஒரு பெரிய விமர்சனமாக மாறி இருக்கு. எதுக்காக இந்த புதிய சட்டம்? இது என்ன செய்யறதுக்காக இதை செய்கிறாங்க அவங்க? இந்தியாவிலே இருக்கக்கூடிய பாதுகாப்பு துறை சார்ந்த சொத்துக்கள், ரயில்வேக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் என்று இந்தியாவிலே அதிகமான சொத்துக்களை கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாக, மூன்றாவது மிகப்பெரிய அமைப்பாக வக்ஃப் வாரியம் இருக்கிறது. இஸ்லாமிய செல்வந்தர்கள், தனவந்தர்கள் தங்கள் வாழ்க்கையிலே இறை நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே பள்ளிவாசல் கட்டுவதற்கு, தர்காக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த முன்னோர் சார்ந்த அந்த இடங்களை கட்டுவதற்கு, மதரசா என்று சொல்லக்கூடிய மத கல்வியை கற்றுக்கொள்ளுகிற, வேத கல்வியை கற்றுக்கொள்ளுகிற கல்வி நிலையங்களுக்கு, அது மட்டுமல்ல ஏழை இஸ்லாமியர்களுக்கு வாழ்வாதாரம் சார்ந்து விதவைகளுக்கு நிவாரணம் கொடுப்பதிலே இருந்து இப்படி பல்வேறு தர்ம பணிகளுக்காக வேண்டி எப்படி பக்தி மார்க்கத்திலே இருக்கிறவர்கள் கோயில்களுக்கு தங்கள் நிலங்களை தானமாக தந்தார்களோ, அதே போலதான் இஸ்லாமிய செல்வந்தர்கள் இது போன்ற வக்ஃபு செய்கிறேன், அதாவது இறைவனுக்காக நான் இதை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே வக்ஃபு வாரியத்திற்கு இந்த சொத்துக்கள் ஏறத்தாழ ஒரு 8.7 லட்சம் கோடி என்று சொல்கிறார். 8 லட்சம் கோடி, அதாவது ஏறத்தாழ 9 லட்சம் கோடி கிட்ட ஒரு பெரிய சொத்துக்கள் இதற்குள்ளே இருக்கிறது. இதை அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அமைப்பை வைத்துக்கொண்டு இப்போ பள்ளிவாசலில் 5 வேளை தொழுகை நடக்கிறது. ஆமாம். கோவில்களிலே இருப்பதை போல அங்கு உண்டியல்கள் இருப்பது கிடையாது. தர்காக்களிலே கூட உண்டியல் உண்டு, பள்ளிவாசலிலே உண்டியல் வைக்கிற வழக்கம் கிடையாது. அப்போ அங்கு பணியாற்றக்கூடிய மத குருக்களில் இருந்து அதை சுத்தம் செய்பவர்கள், அதை நடத்தக்கூடியவர்களுக்கு மாத சம்பளம் கொடுக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும். இப்போ கட்டடத்தை மெயின்டைன் பண்ணணும், மின்சார கட்டணம் இருக்குது கட்டணம், இதெல்லாம் எங்கிருந்து அதற்கான வருமானத்தை எடுப்பார்கள்னா, அது சார்ந்த நிலங்களை என்ன செய்வாங்கன்னா, வக்ஃபு நிலத்தில் ஒரு கல்யாண மண்டபம் கட்டியிருப்பாங்க, ஒரு கடைகள் கட்டி வாடகைக்கு விட்டுருப்பாங்க. இப்போ கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும், வளையல் கடை இருக்கும், பல வகையான கடைகள்லாம் இருக்கும். அது கோவிலுக்கு சொந்தமானதானே. அது மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வக்ஃபு செய்யப்பட்ட நிலங்களிலே இருந்து சில ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய வருமானத்தை எடுத்து கொண்டு இந்த மாதிரியான மத குருக்களுக்கு சம்பளம் கொடுப்பது, ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்வது, இது மாதிரியான விஷயங்களையெல்லாம் அவங்க வழிநடத்தி கொடுக்குறாங்க. அதற்கு ஒரு ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நிர்வாக கமிட்டி இருக்கும், அவங்க அதை நிர்வாகம் பண்ணுவாங்க. ஒரே ஆள் இருக்க மாட்டாங்க, மாறி மாறி தேர்வு செய்வாங்க அங்கே மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில். இந்த அமைப்பை என்ன செய்கிறாங்கன்னா, இவர்களுக்கு பாஜக அரசுக்கு இஸ்லாமியர்களுக்கு 8.7 லட்சம் கோடி செல்வம் இருக்கிறதா, அது ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக இருக்கிறதா, பாதுகாப்பு துறைக்கு அடுத்தபடியான சொத்துக்களாக இருக்கிறதா, இவர்களுக்கு அது இருக்கலாமா அப்படிங்கிறத இவன் என்ன செய்யறானா, அந்த வக்ஃபு நிலத்தில் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது. அந்த ஆக்கிரமிப்புகளை வேற சமயம் சார்ந்தவர்கள் தான் செய்வாங்கன்னு நினைச்சிடக்கூடாது. இஸ்லாமியர்களும் ஆக்கிரமிச்சு வச்சிருப்பான், ஒரு கடையை கட்டி வச்சிருப்பான், கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவான், அவனே அதை சொந்தமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவான். அது கவனிப்பாரற்றதாக இருக்கும் பட்சத்தில், கவனக்குறைவாக இருக்கிற பட்சத்தில் ஒரு நிலத்தை என்ன பண்ணுவான், ஒருத்தர் இடத்த கொடுத்துருப்பாரு பள்ளிவாசல் கட்டுறதுக்கு, இன்னும் இப்போதைக்கு அவசியம் இல்லை கட்டுறதுக்கு அப்படிங்கிறப்ப அந்த நிலம் சும்மா கிடக்கும். அதை என்ன பண்ணுவான், ஒருத்தர் 2 பேர் குடிசையை போடுவான், 2 பேர் அது மேலே வீடை கட்டுவான், ஒருத்தன் கடையை கட்டுவான். இது ஏன் இடம் சொல்லி சண்டை போடுவான். இது உலகம் முழுக்க ஆக்கிரமிப்பு, அங்காளி பங்காளிக்கு இருக்க சண்டையிலேயே என்ன ஆகும், கூட பிறந்த அண்ணனுடைய சொத்தை பல பேர் அபகரிச்சிருக்கான். உலகம் முழுக்க உள்ள நியதி அது. மனித காட்டுவாசியா இருந்த காலத்துல இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ இந்த ஆக்கிரமிப்பு என்பது சொந்த சமூகத்திலும் இருக்கிறது, பிற சமூகங்களும் இருக்கிறது. இதை ஒழுங்கு செய்வதற்கு அவங்க ஒரு தீர்ப்பாயம் வச்சிருக்காங்க. வக்ஃபு சொத்துல நீங்க ஆக்கிரமித்திருக்கிறீர்கள்னா வக்ஃபு வாரியம் அதற்கு நடவடிக்கை எடுக்கும். அதுக்கான அதிகாரம் அதுக்கு இருக்கு, ஏற்கனவே இருக்கு. ஆமா, அதுக்கு ஏன்னா அவங்க ஏற்கனவே அதுக்கான டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க. இந்த நிலம் எங்களுக்கு சொந்தமானதுங்கிறதுக்கு அரசினுடைய ஆவணம் அவங்க வச்சிருப்பாங்க. எப்படி அறநிலையத்துறை வச்சிருக்காங்களோ அதே மாதிரி பட்டாலாம் வச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த அதிகாரம் அவங்களுக்கு இருக்குல்ல, ஆமா, இந்த அதிகாரத்தை பறிக்கணும். ஃபர்ஸ்ட் அதாவது இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிக்கணும். பறிச்சுட்டு ஆக்கிரமிப்பாளர் இருக்கான்ல, ஆமா, அவன் யாராவது பிற சமூகத்தை சார்ந்தவன் எல்லா சமூகத்துல ஆக்கிரமிப்பாளர் இருக்கான். ஆமா, எல்லாம் அந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கான்ல, அவன் நீண்ட நாள் குடியிருக்கிறவனுக்கு ஒரு போலி டாக்குமெண்ட் இருக்குல்ல, ஆமா, அவன் ஒன்று ரெடி வச்சிருப்பான்ல. வக்ஃபு வாரியத்துக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை அவன் எடுத்துக்கிடுவான். அப்போ இந்த 8 லட்சம் கோடி ஆர்கனைஸ்டாக இருக்கிறத உடச்சி ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ என்னன்னா, எப்படி பாபர் மசூதியை உடைச்சி அது மேலே ஒரு கோவிலை கட்டி எல்லாரையும் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை என்று சொன்னார்களோ, அதுபோல வக்ஃபு வாரிய சொத்துக்களிலே பிரச்சனைக்குரிய சொத்துக்களை
அபகரிப்பதற்கு, ஆக்கிரமிப்பாளர்களுக்கு துணை போவதற்கு, இந்த வக்ஃபு வாரியத்தினுடைய கட்டமைப்பை சிதைப்பதற்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர்றாங்க. இதனுடைய உள்நோக்கம் என்னன்னா, அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இப்ப வக்ஃபு வாரியத்தினுடைய தீர்ப்பாயத்துக்கு ஒருத்தர் கட்டுப்படலை, அவர் கோர்ட்டுக்கு போவார். ஆமா, இப்ப கோர்ட்டுக்கு போகாத, தீர்ப்பாயத்தையும் கலைச்சிரு, அதுக்கு அதிகாரம் வேண்டாம். அதுக்கு பதிலாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கார்ல, கலெக்டர், அவர் வந்து இந்த இதை முடிவு எடுப்பார். அது எப்படி ஜனநாயகமா இருக்க முடியும்? ஒரு அதிகாரி வந்து நீதிபதி வந்து முழு நேரம் அதையே விசாரிக்கக்கூடியவராக, சட்டத்தினுடைய ஆலோசனை பின்பற்றக்கூடியவராக இருப்பார். மாவட்ட ஆட்சித்தலைவரை ஃபாலோ பண்ண முடியுமாமல்ல? நீதிபதியவே ஃபாலோ பண்ண முடியல. ஆமா, போய் மனு கொடுத்துக்கிட்டே வாய்தா போட்டுட்டே இருக்கான். பஞ்சாயத்து தலைவரே ஃபாலோ பண்ண முடியல. ஒரு பர்த் சர்டிஃபிகேட் நீங்க வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஆக்கிரமிப்பாளர் வந்து 12 வருஷமா ஒரு இடத்த ஆக்கிரமிச்சு வச்சிருப்பான். நான் நீண்ட காலமா இங்கே தான் குடியிருக்கேன், நான் கரண்ட் கனெக்ஷன் எடுத்திருக்கேன், நான் இங்கே தான் மோட்டர் போட்டிருக்கேன், இங்கே தான் விவசாயம் பண்ணேன், இந்த இடத்துல தான் நான் இவ்வளோ காலம் வாழ்ந்தேன் அப்படின்னு வச்சிருப்பான்ல டாக்குமெண்ட்டை. எனக்கு தான் அது சொந்தம்னு சொல்லுவான். மாவட்ட ஆட்சித்தலைவர் ஓகே பண்ணிட்டாருன்னா, இப்போ நம்ம தாசில்தார், ஆர்ஐ, கலெக்டர்லாம் பரிசுத்தமானவர்கள், பண்பாளர்கள், உயர்ந்த மனிதர்கள் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாவட்ட செயலாளரை விடவும் மோசமான கட்சிக்காரங்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் எல்லா இடத்துலையும். மணல் மாஃபியாட்ட இருந்து அவங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சில கலெக்டர் இருக்கான், மணல் மாஃபியாட்ட சம்பளம் வாங்குறான். கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குற மாதிரியே இதையெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க பல பேர். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு நடைமுறையில், எல்லாருக்கும் தெரியும். இப்படித்தான் வந்து நிர்வாகத்தில் பல கருப்பாடுகள் எல்லா இடத்துலையும் உள்ளது, இதெல்லாம் யதார்த்தத்தில் உள்ளது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டு சூழலை மறந்துடுங்க. உத்தரப்பிரதேசம் இருக்கிறது, ஒருத்தர் வந்து பக்கத்தில் வந்து அந்த வக்ஃபு நிலத்தில் வந்து ஒருத்தர் கடை கட்டி வச்சிருக்கிறாரு, பிரச்சனை ஆகுது. நீ தீர்ப்பாயத்துக்கு அதிகாரம் கிடையாது, கோர்ட்டு தலையிடாத, நேராக போய் இவங்க வச்சிருக்கிற ஆள் தானே கலெக்டராக இருப்பான், ஆர்எஸ்எஸ்காரனாக இருப்பான், கொடுத்துருவாங்க. இதுக்கு தான் இந்த செட்டிங் போடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதுக்கான அந்த தீர்மானிக்கிறதுக்கான குழு இருக்குல்ல, வக்ஃபு வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அது யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இப்படி ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சமூகத்தினுடைய ஒரு முக்கிய பிரமுகர்கள் இருக்கிறாங்க, அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 4 பேர் இருந்தால் 2 பேர் இஸ்லாமியர் அல்லாதவர் இருக்கலாம். எதுக்கா அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீங்கள் இதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, ஆமாம், அதுக்கு ஒரு நிர்வாகம் இருக்குது, அறங்காவலர் இருக்கேன். அந்த ஊரில் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசலோட இமாமை கொண்டு வந்து நீங்கள் வந்து அசாரத்தை கொண்டு வந்து நீங்கள் தான் அறங்காவலர் குழுவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பக்தர்கள் அதை எப்படி புரிந்து கொள்வான்? சரி, பாயை கூட விட்டுருங்க, ஒரு பாதிரியாரை கூட்டிகிட்டு வந்து அவர் தான் இனிமேல் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து எப்போ வந்து இதெல்லாம் நடக்கணும், திருவிழா நடக்கணும் அப்படின்னு அவர் தாங்க தீர்மானிப்பார். பூஜை நேரத்தெல்லாம் அவர் தீர்மானிப்பார். அந்த அறங்காவலர் குழுவில் கொண்டு வந்து நியமிச்சா இது எவ்வளவு வேடிக்கையாக இருக்குமோ, அந்த வேடிக்கையே சட்ட திருத்தம்னு சொல்றேன். நம்மகிட்ட வந்து இஸ்லாமியர் அல்லாதவர் இஸ்லாமியருடைய சொத்துக்கு அந்த அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய உறுப்பினராக அவர் இருக்கணும்னு சொன்னா அவர் என்ன அர்த்தம்னா, ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவா 2 பேரை இவன் உள்ள அனுப்புறான். அவன் யாரா இருப்பான்னா, அவன் ஆர்எஸ்எஸ் காரனா இருப்பான், பாஜக காரனா இருப்பான். சராசரி மனிதனா இருந்தா கூட தர்ம நியாயங்களை, கோவில் சொத்துக்களை திருடக்கூடாது, ஆலய சொத்துக்களை ஆட்டைய போடக்கூடாது, சிவன் சொத்து குலநாசம்ங்கிற குற்ற உணர்ச்சி உடையவனாவது இருப்பான் பக்தனா இருந்தான். சராசரி பாஜக காரனை சங்கியை கொண்டு வந்து அனுப்பிச்சான்னா சங்கி என்ன சொல்லுவான்? இந்த இடத்துல வந்து நீங்க வந்து இந்த நிலத்தை ஆக்கிரமிச்சது யார் ஆக்கிரமிப்பாளரோ அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கலெக்டர்கிட்ட போய் ஓகே பண்ணிடுவாங்கன்னா சொத்து கை மாறிடுமா? மாறிடாதா? மாறிடும். இந்த செட்டிங் ஏற்பாட்டத்தை திருத்தம் செய்கிறோங்கிறான். நீங்க இன்னும் பாஜக அரசு கொண்டு வந்த திருத்தங்களுடைய லட்சணம் என்னன்னா, வேளாண்மை திருத்த சட்டம். ஆமா, விவசாயிகளுக்கு ஆதார விலை கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்கு முழுக்க கார்பரேட்டை ஒப்படைக்கிறதுக்கு பண்ணனா எல்லா விவசாயிகளும் ரோட்டுக்கு வந்தான். குடியுரிமை திருத்த சட்டம், திருத்த சட்டங்கிற பேரில் இப்போ குற்றவியல் திருத்த சட்டம். எங்கேலாம் திருத்த சட்டம்னு அவன் சொல்றானோ அங்கெல்லாம் வந்து மக்களை வருத்தக்கூடிய சட்டங்கள் தான் இருக்கிறது. அது திருத்த சட்டங்களே கிடையாது. இது வந்து ஒரு ஏமாத்து வேலையை அதை செய்கிறான், தொடர்ச்சியாக செய்கிறான். அதுக்கு பல பெயர்கள் வைப்பான். ஏமாத்துறதுக்கே, மோசடி செய்கிறதுக்கே ஒரு அழகான பேரை வச்சுருவான், திருத்த சட்டம்னு சொல்லுவான். இதுக்கான அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய கேள்வி. இல்லை, இப்போ வகுப்பு வாரியத்துக்கு வந்து அந்த ஒழுங்காற்று விதிகளை இவங்க கொண்டு வரேன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது யாரோடைய டிமாண்டில் அவங்க கொண்டு வராங்க? யாருமே டிமாண்ட் வைக்கலைங்க. யாராவது கோரிக்கை வச்சாங்களா, பேரணி போனாங்களா, பொதுக்கூட்டம் போட்டாங்களா, இல்லை கோர்ட்டில் கேஸ் போட்டாங்களா? ஒன்றுமே இல்லை. யாராவது கோரிக்கை வைக்கணும்லங்க. ஒரு சமூகத்திற்கு இன்னும் தேவை இருக்கிறது, இடஒதுக்கீடு இருக்கிறது, ஏதோ ஒரு போராட்டத்தில் தானே இப்போ இது பண்ணுறாங்க. ஒரு சமூகம் கோரிக்கை வைக்காமல் எதையாவது நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்போ இஸ்லாமிய சமூகத்தில் எந்த கோரிக்கையுமே வராத பட்சத்தில் அவர்களினுடைய சொத்துக்களின் மீது உங்களுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு கண் இருக்குது.
அப்படிங்கிறதுக்காக இந்த வந்து பாலுக்கு பூனை காவல் என்று சொல்வதை போல இதை ஏற்பாடு செய்கிறாங்க. ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுத கதை தான் இந்த கதை. ஏமாத்து வேலைக்கு இதை ரெடி ஆகிட்டாங்க. இதற்கு சட்ட திருத்தம் இல்லை, இதில் வந்து கூடுதலாக சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து பெண்களை எல்லாம் உள்ளே கொண்டு வர்றோம், நாங்கள் வந்து ஒரு ஜனநாயக பண்போட செயல்படுறோம் அப்படிலாம் சொல்கிறாரு. இதை நம்ம நான் என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் அவங்க வந்து பங்கேற்க கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, பெண்கள் மதரசா இருக்குது, பெண்களுக்கு வழிபாட்டு உரிமையை மறுக்கிற இடத்துல இஸ்லாமிய மார்க்கம் வந்து பெண்களை அனுமதிக்கலைங்கிற இடமே கிடையாது. பெண்கள் என்ன செய்யறான்னா, ஆண்களும் பெண்களும் வந்து ஒரு தொழுகைக்கு போற இடத்துல நடுவுல ஒரு திரை வச்சிருப்பான். பெண்களுக்கு இந்த பக்கம் தொழுதுக்கங்க, ஆண்கள் இந்த பக்கம் தொழுதுக்கங்க அப்படி வச்சிருப்பான். சில இடங்கள்ல பெண்கள் பள்ளிவாசல் தனி, ஆண்கள் பள்ளிவாசல் தனி. இது எதற்குன்னா, ஆண் பெண் சந்திக்கிற இடங்கள்ல தேவையற்ற சர்ச்சைகளும், அந்த பொண்ணை பார்த்தேன் இந்த மாதிரியான பஞ்சாயத்து வரும், சில பிரச்சனைகள் வரும். அதற்கான இடமாக அதை மாற்றி விடக்கூடாது. அது டூரிஸ்ட் பிளேஸோ லவ்வர்ஸ் மீட் பண்ணுற ஸ்பாட்டாவோ மாற்றிடக்கூடாதுங்கிறதுக்காக வழிபாட்டு ஆலயத்தில் ஆண்களுக்கு இப்போ ஆண்கள் மகளிர் கல்லூரி இருக்குது, ஆண்கள் கல்லூரி இருக்குது. அப்போ ரெண்டையும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க படிக்கிறதுக்கு வசதியில் வச்சுருக்காங்க. கோயட் காலேஜ் இருக்குது. ஆமாம், இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, வழிபாட்டுக்கு தனித்தனியாக இவங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அதில் மெம்பராக இருக்கிறது அப்படிங்கிறது யார் வேணாலும் இருக்கலாம். இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இருக்கலாம். அதெல்லாம் ஏற்கனவே நிலோஃபர் கபிலுங்கிறவங்க வந்து இருந்திருக்கிறாங்க வக்ஃப் போர்டில். பல பேர் இருந்திருக்கிறாங்க. இது ஒன்றும் புதிய அதிசயமாக கிடையாது. இவங்க என்ன செய்யறதுன்னா, இந்த உள் முரண்கள் என்னென்னலாம் இருக்குது இதுக்குள்ளே. இப்போ போரா முஸ்லீம்னு ஒரு தனி பிரிவு இருக்குது, அவங்கள வந்து அதில் முக்கியத்துவப்படுத்தணும். இவங்க என்ன செய்யணும்னா, அதாவது ஒவ்வொரு இனக்குழு மாதிரியே அது தனித்தனியான அந்த பிரிவுகள்லாம் இருக்கும்ல, உள் மோதலை உருவாக்குவது, உள் முரண்களை கண்டுபிடித்து அதை ஊக்கப்படுத்துவது. நீ அடிச்சுக்கிட்டுச்சா, அதாவது 23ஆம் புலிகேசி படத்தில் சாதி சண்டை போடுவதற்கு ஒரு மைதானத்தை தயார் பண்ணி விட்டார் 23ஆம் புலிகேசின்னு சொன்னாங்கல்ல. அது மாதிரி மத சண்டை போடுறதுக்கு மதத்துக்குள்ளே ஒரு மைதானத்தை ரெடி பண்றாங்க. அது வக்ஃப் போர்டு மைதானமாவே இருக்கு. அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ வக்ஃப் போர்ட்லேயே அதுக்கான மைதானத்தை ரெடி பண்றாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இதை திருத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ இஸ்லாமியர்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை அவர்களை அதிகாரமற்றவர்களாக செய்யணும். அவர்களுக்கு சொத்துக்கள் இருக்கக்கூடாதுங்க. அவர்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை பிடுங்கணும். அதுக்கு என்ன வழி இருக்கு அப்படிங்க. அப்புறம் இன்னொரு ஒரு பொய்யான விஷயம், திருச்செந்துறைங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய கோவில் நிலம் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு நியூஸை இவங்களே பரப்பி விடுறாங்க. அதுல கொஞ்சம் பேர் விவரம் இல்லாம திருச்செந்தூர் கோயிலுங்கிறான். ரெண்டுமே பொய்யே, அப்பட்டமான பொய்யே. தமிழ்நாட்டினுடைய வக்ஃப் வாரிய தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. திருச்செந்துறையினுடைய கோவில் நிலத்துக்கும் வக்ஃப் வாரியத்துக்கு சம்பந்தம் இல்லை, இது ஒரு வதந்தி, பொய்யே, மத மோதல்களை திட்டமிடுகிறார்கள், மத ரீதியான பிரிவுகளை இதன் வழியாக நிலைநிறுத்துவதற்கு விருப்பப்படுகிறார்கள், இதற்கு யாரும் வந்து பலியாக வேண்டாம் அப்படிங்கிறத அவர் அறிக்கை அப்படிங்கிறார். அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இந்து முஸ்லீம் பிளவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை, வக்ஃப் வாரிய சொத்துக்களை அபகரிப்பதற்கு திருடங்கையில் சாவியை கொடுங்கன்னு கேட்குறான். அவ்வளோதான் விஷயம். இப்போ வட இந்தியா மாதிரியான மாநிலங்களில் இந்த சட்டத்துக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் திரண்டு போராட்டத்துக்கு வருவாங்க நீங்கள் நம்புறீங்களா? அங்கே இருக்கக்கூடிய அரசுகளினுடைய ஒடுக்குமுறை காரணமாக அவ்வளவு தூரம் வந்து அங்கே கிளர்ந்து எழுவது என்பது ரொம்ப சாத்தியமில்லை. ஏன்னால் புல்டோசர் ஆட்சி என்றது நம்ம பார்த்தோம். இஸ்லாமியர்களுடைய வீடுகளை வந்து அவர்கள் புல்டோசர் வைத்து இடிப்பதன் மூலமாக அவர்களை அச்சுறுத்தினார்கள். ஆமாம், நீ பொதுக்களத்திற்கு வராதே, போராட வராதே, நீ போராடுவதற்காக ரோட்டுக்கு வந்தேன்னா உன்னுடைய வீடு புல்டோசர் வைத்து இடிக்கப்படும் என்கிற நிலைமையை உருவாக்கினாங்க. ஆனால் இன்னொரு யதார்த்தத்தை நான் சேர்த்து சொல்கிறேன். இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்களை அவர்கள் நிலைநிறுத்த விரும்பினாலும் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் போராடாமல் அடங்கி போவார்கள் என்றும் சொல்ல முடியாது. நீதிக்கான போராட்டத்திலே எவ்வளவு விளைவுகளை சந்தித்தாலும், ஏன்னால் இந்திய விடுதலை போராட்டத்திலே தங்களுடைய பர்சன்டேஜ், தங்களுடைய சதவீதத்தை தாண்டி அதிகமான உயிர் தியாகத்தை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று வரலாற்றிலே இன்றைக்கு குறிப்பு இருக்கிறது. இது வந்து இப்போ RSS சொல்கிற மாதிரி நம்ம வந்து கட்டுக்கதைகளை சொல்வது கிடையாது. உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் தான் அதிகபட்சமாக தியாகங்களை செய்திருக்கிறார், உயிர் தியாகங்களை செய்திருக்கிறார்கள் விடுதலை போராட்டத்திலே என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் விடுதலை போராட்டத்திலே பங்கேற்காத அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இஸ்லாமியர்களை பகைவர்களாக அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார். இதற்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரலாற்று பின்புலமும் இருக்கிறது. என்ன காரணம்னா, இந்தியாவிற்குள்ளே வந்திருக்கக்கூடிய ஏற்கனவே தோன்றிய சமயங்களாக இருந்தாலும் சரி, இங்கு வந்து சேர்ந்த சமயங்களாக இருந்தாலும் சரி, பார்ப்பனியத்தினுடைய ஆதிக்கத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். உலகத்திலே கிறிஸ்தவத்திலே எங்குமே சாதி கிடையாது. இந்தியாவிற்குள்ளே கிறிஸ்தவம் வந்தபோது என் சாதியினுடைய சனாதன முறையை நீ ஏற்றுக்கொண்டால் நான் உன்னுடைய கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னபோது
அவங்க ஒரு காம்ப்ரமைஸுக்கு ஆளானாங்க. அதனால கிறிஸ்தவ நாடார்கள், கிறிஸ்தவ வன்னியர்கள், கிறிஸ்தவ முதலியார்கள், கிறிஸ்தவ பிராமணர்களும் இருக்காங்க. இப்போ சாதியினுடைய உயர்வை நிலைநிறுத்துகிற வாய்ப்பை தந்ததுனால அவர்கள் கிறிஸ்தவத்தை வந்து ஏற்றுக்கொண்டாங்க. இந்த மண்ணிலேயே தோன்றிய புத்த மதம் பார்ப்பனியத்திற்கு எதிராக இருந்த காரணத்தினால இந்த மண்ணை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டது. அது இலங்கையில் இருக்கிறது, சீனாவில் இருக்கிறது, உலகத்தின் எங்கெங்கோ ஜப்பானில் கூட இருக்கிறது. ஆனால் இந்தியாவிற்குள்ளே அது ஏன் ஒரு பெரிய பெரும்பான்மை மதமாக மாற முடியவில்லை என்று சொன்னால் பார்ப்பனியம் அதை வீழ்த்தியது. பார்ப்பனியத்தினால் வீழ்த்த முடியாத ஒரு தத்துவத்தை இஸ்லாம் கொண்டிருக்கிறது. 10 மணிக்கு ஒருவர் பறையராக இருக்கிறவர், தாழ்த்தப்பட்டவராக இருக்கிற சகோதரன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் 10:1 அவனுக்கு தீண்டாமை ஒழிந்து விடுகிறது. இந்த சாதிய சனாதன கட்டுமானத்தை இது தரைமட்டமாக ஆக்குகிற காரணத்தினால தான் இஸ்லாத்தின் மீது இவர்களுக்கு இவ்வளவு பெரிய நீண்ட கால வெறுப்பு இருக்கிறது. இந்த சாதிய கட்டுமானத்தை பாதுகாப்பதற்கு இது எதிர்நிலைப்பாட்டிலே இருக்கிறது. மகாத்மா காந்தி இடத்துல போய் சொல்கிறாங்க, பசு வதை தடை சட்டம் கொண்டு வரணும் என்று அவரிடத்துல போய் கேட்குறாங்க ஆர்எஸ்எஸ்ல. அவர் சொல்கிறாரு, என்னுடைய தெய்வம் இன்னொருவனுக்கு எப்படி தெய்வமாக இருக்க முடியும்? என் தாய் வந்து எனக்கு அம்மாவாக இருக்கலாம், அவனுக்கு அம்மாவாக தான் இருக்கணுங்கிறது என்ன கட்டாயப்படுத்த முடியும்? நான் அதை வந்து என் வழிபாட்டை நான் செய்ய முடியும். நான் இன்னொருவனிடத்திலே என் கருத்தை திணிக்க முடியாதுன்னு அவர் சொல்லிட்டார். அதுதான் அவருடைய மரணத்திற்கான தொடக்க புள்ளியாக அமைந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறான். அப்போ அவர்களை பொறுத்தவரையில் இந்த மத வெறுப்பை வக்ஃபு வாரியத்தின் சொத்துக்களை சூறையாடுவதன் வழியாக நிலைநிறுத்தலாம் என்று ஆர்எஸ்எஸ் நினைக்கிறது. அதற்கான வேலை திட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் செய்கிறது. உங்களுடைய நேரத்துக்கும் விரிவான கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.